வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, பல்லாவரம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். பல்லாவரத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்கங்க. சந்தைனா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாம் அவங்களோட வியாபாரத்தை வந்து இங்கே சந்தையாக போடுவாங்க. அதாவது சந்தைன்னு பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே நமக்கு வந்து இங்கே கிடைக்குங்க. விலை குறைஞ்ச விலையில் நமக்கு நிறைவாக கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்பி தான் நானும் இந்த பல்லாவர சந்தைக்கு போனேன். இதில் எனக்கு நடந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல்லாவரம் சந்தை அப்படின்னா எல்லாமே குறைஞ்ச விலையில் நிறைவாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி தான் நானும் நம்பிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து நிறைய விஷயங்கள், அதாவது எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்குங்க. ஆனால் வந்து நம்ம பார்த்து தான் இவங்கக்கிட்ட வாங்கணும். ஏன்னா நான் வந்து ஏமாந்த கதையை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். காய்கறியாக இருக்கட்டும், காய்கறிலையும் கொஞ்சம் ஏமாத்துனாங்க. அப்புறம் மிளகா தனியா வாங்கினேன், அதுலேயும் நான் ஏமாந்துட்டேன். இந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து ஏமாந்துட்டேன். ஸோ நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். மிளகா தனியா வாங்கினேன் அப்படின்னா அந்த மிளகா வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, நல்லா இல்லை அப்படிலாம் கிடையாது, நல்லா இருக்குது. பட் எடை விஷயத்தில் அவங்க ரொம்பவே குறைச்சிருக்காங்க. 2 கிலோ மிளகா வாங்கினா அதில் வந்து 1.40, அதாவது 1.25 கிலோவுக்கு கம்மியாக இருந்தது. 1.25 கிலோக்கே கம்மியாக தான் இருந்துச்சு. அதே போல் வெங்காயம் தக்காளியும் அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கினதுக்கும், அதாவது வீட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது. அதே மாதிரி வெங்காயம் வாங்கினேன், சின்ன வெங்காயம் அது 1.5 கிலோன்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா 1 கிலோ மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு தூக்கும்போதே எடை வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. பட்டு அந்தளவுக்கு எனக்கு தெரியல. சரி 1.5 கிலோ இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஸோ ஏமாந்துட்டேன். அதே மாதிரி இதில் ஏமாந்த கதையை மட்டும் நான் சொல்லக்கூடாது, இதில் நிறைய நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன பேக்கெட்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக லாகும். 10 ரூபான்னு சொல்லிட்டு சில ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அதெல்லாமே கூட நீங்கள் வாங்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே 10 ரூபான்னு சொல்லி வச்சுருக்காங்க, 20 ரூபான்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உண்மையிலே லாபம். இந்த பல்லாவர சந்தையை கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது நமக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது நம்மலாம் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம், அந்த மாதிரி இடத்துக்கு தான் போகிறோம். பட் இது ஒரு சந்தை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இந்த பல்லாவரம் சந்தை. பட் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்குது. அதே போல் நான் ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். இது வாங்கினேன், அது என்னது, மாதுளம்பழம் வாங்கினேன். நிச்சயமாக அவ்வளோ சீப்பாக எனக்கு 100 ரூபாய்க்கு நல்ல மாதுளம்பழம் கொடுத்துருந்தாங்க. 5 மாதுளம்பழம் 100 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தேன், உண்மையிலே வந்து அது நிச்சயமாக அது லாபமான ஒரு விஷயந்தான். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வாங்குகிற பொருட்களை பார்த்து பார்த்து வாங்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா சொல்லி பல்லி அந்த இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் சந்தைக்கு வந்து 2 வாட்டி வந்திருக்கேன், இது 3rd டைமாக வரேன். பட் என்னடா இப்படி ஏமாந்துட்டோமேன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தம் இருந்துக்க தான் செஞ்சிச்சு. சரி அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம் அப்படின்னு அப்புறமா நானே என்னை தேத்திக்கிட்டேன். அதே மாதிரி கிளிப்ஸு, வளையல், மணி, செயின் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கம்மி விலையில் இருக்குங்க. எடை விஷயத்தில் மட்டும் அவங்க ரொம்பவே நம்மளை ஏமாத்துறாங்க, அது மட்டும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி கப்ஸு, ஜாடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. நிறைய வெரைட்டியில் நிறைய வச்சுருக்காங்க. நிறைய கூட்டம் அலமோதுது. இந்த பல்லாவரம் சந்தை பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தாங்க நடக்கும். வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே மார்க்கெட் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நடக்குங்க. அதிகாலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, நைட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ ஒரே நாள் வியாபாரம் தாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் வராங்க. இவ்வளோ கூட்டம் வரும் நானே எதிர்பார்க்கல. ஏன்னா பார்க்கிங்கே ஃபுல்லாகிடுச்சுன்னா பாருங்கள், அந்தளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான் இந்த ஃப்ரைடே மார்க்கெட். கண்டிப்பாக வந்து பாருங்கள். பூக்கள் இதெல்லாம் வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு தொடப்போம், இதெல்லாம் வாங்கலாம். வாங்க வேண்டிய பொருட்கள்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம பார்த்து பார்த்து வாங்கணுங்க. சின்ன பசங்களாம் போனீங்கன்னா நிச்சயமாக ஏமாற்றுவாங்க. அதே மாதிரி நான் வந்து துப்பட்டா வாங்கினேன், ஷால் வாங்கினேன். ஷால்லாம் 50 ரூபாய்க்கு சூப்பராக இருந்துச்சுங்க, உண்மையிலே ஒர்த்து. ஸோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து நிறைய வாங்குங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாமே கூட சிலதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தானிய வகைகள் எல்லாமே வாங்கலாம். லூஸ்லேயும் வச்சுருக்காங்க, சீல்டு பேக்கெட்டும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக 20 ரூபா பேக்கெட், 10 ரூபா பேக்கெட் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக லாபங்க. இதெல்லாமே நீங்கள் வாங்கலாம், இதிலெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க. நல்லாவே இருக்குங்க. ஸோ சிலதில் எடை விஷயத்தில் ரொம்ப இது பண்ணுறாங்க. இது பார்த்திங்களா, வாட்ச் மிட்டாய். சின்ன வயசில் எங்கள் ஸ்கூலில் இது ரொம்ப விற்கும். கையில் அந்த
பேர் தெரியல, வாட்ச் மாதிரி கட்டி விடுவார், முகத்தில் கொஞ்சம் ஒட்டி விடுவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அனிமல்ஸ் இல்லை பேர்ட்ஸ். அதே போல் கருவாடு எல்லாமே நிறைய விற்கிதுங்க. கருவாடில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்லிப்பர்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா 150 ரூபான்னு சொல்லிட்டு சீப்பாக கிடைக்குதுங்க. இதை நிச்சயமாக நம்ம வாங்கலாம். ஸோ பார்த்து வாங்குங்க. இந்த மிளகாவில் தாங்க ஏமாந்துட்டேன், மனசே கேட்க மாட்டேங்குது. இந்த புளி, இந்த வெங்காயம், தக்காளி விஷயத்தில் பயங்கரமாக நம்மளே ஒரு இடக்கல்ல கொண்டு போயிடலாமல் கூட அடுத்த வாட்டி நினச்சேன். ஏன்னா அந்தளவுக்கு 6 கிலோ 100 ரூபான்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிச்சயமாக வாங்கி பாருங்கள். 5 கிலோ தான் இருக்கும், அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இதில் தான் நான் ஏமாந்தேன். எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, நம்மளை ஏமாத்துறாங்க, விஷயத்தில் பயங்கரமாக ஏமாத்துறாங்க. அதை நீங்கள் ஏமாந்துடாதீங்க, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. எனக்கு பயம். அழகான வாத்து தானே. ரியல் நாய் குட்டி. நெக்ஸ்ட்டு நான் ஏமாந்தது இந்த பால் சேமியான்னு சொல்லி வாங்கினாங்க. 50 ரூபான்னு சொல்லி ஒரு பேக்கெட் கொடுத்தாங்கங்க. அதை வீட்டில் வந்து பண்ணி சாப்பிட்லாம், பால் ஊற்றி சாப்பிடுவாங்க இப்படின்னு சொன்னாங்க. அதை போட்டாலே அது உள்ளேருந்து அப்படியே அந்த புழுவில் வண்டு மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஸோ அது நீங்கள் பால் சேமியா வாங்கினீங்கன்னா அதில் வண்டு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். எனக்கு 50 ரூபா அதில் ஒரு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் லாஸ் ஆன மாதிரி நீங்கள் லாஸ் ஆகாதீங்க. ஸோ இந்த மாதிரி பால் சேமியா வாங்கினீங்கன்னா அதை தட்டி பாருங்கள் நல்லா. நான் கொஞ்சம் அசந்துருந்தேன்னா அதில் நிறையா கவனிக்காமல் விட்டுருந்தேன்னா அதில் எப்படியோ ஒரு 10 வண்டு வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படி நம்மளால் யூஸ் பண்ண முடியும், அப்படியே கீழே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே கூட வாங்கலாம். அதெல்லாமே ரொம்ப சீப்பாக கிடச்சிதுங்க. இந்த காய்கறி, இந்த மிளகா, தனியா, புளி, சீயக்காய் இந்த மாதிரி ஐட்டத்தில் மட்டும்தான் கொஞ்சம் விஷயத்தில் ஏமாத்துறாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. இந்த பால் சேமியா ஒரு வேளை கவனிக்காமல் இருந்திருக்கலாம் போல் அவர். ஸோ ரொம்ப நாள் ஆகிட்ருக்கோம், இல்லை பழசாக இருக்கும் போல், அதனால் வண்டு வந்துச்சு. மற்றபடி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. எக்கச்சக்கமான மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக சீப்பாக இருக்கிறதால தான் மக்கள் வந்துட்டுருக்காங்க. அதையும் நம்ம சொல்லி ஆகணும். நிறைய பெல்ட்டு, ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸோ இதெல்லாமே ரொம்ப குறைஞ்ச விலையில் கிடைக்குது. இல்லாத ஐட்டமே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃப்ரைடே மார்க்கெட் ரொம்ப சூப்பராக இருக்குது பல்லாவரத்தில். இது வந்து வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த சந்தை நடக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது ஒரு ஜாலியாக தான் இருக்குது. அதே மாதிரி குட்டி குட்டி செயின், அந்த வளையல், பேங்கிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கூட நிறைய வச்சுருக்காங்க. 20 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க.
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷால்ஸ் வாங்கிக்கலாம். அதாவது துப்பட்டான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாமே 50 ருபீஸுக்கு ரொம்ப ஒர்த்துங்க அது. அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் நல்லா போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நிறைய வாங்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே விலை தெரிஞ்சு எங்கள் அம்மாவை தான் கூப்பிட்டு போனோம் இந்த வாட்டி. ஏன்னா பெரியவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கரெக்டாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் என் பையனும் போனதால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி பெரியவங்களை கூப்பிட்டு போனோன்னா அது கரெக்டாக நம்ம வாங்கிடலாம். இந்த மாதிரி தாங்க ஏகப்பட்ட பொருள் வந்து வச்சுருக்காங்க. கருவாடு ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதே போல் குழந்தைங்களோட சொப்பு சாமான், விளையாட்டு சாமான் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. கூடை, ஹேண்ட்பேகு, குட்டி குட்டி டாய்ஸுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கலாங்க. இதெல்லாம் லூஸில் நம்ம வாங்கலாம். பட் இடம் கரெக்டாக இருக்குமான்னு அது மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். நெக்ஸ்ட்டு ஊசிமணி, பாசிமணி இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே 2 சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கடைகள் இருந்துகிட்டே இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்குங்க. பல்லாவரம் அந்த ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்ததுங்க. இது வரைக்கும் தாங்க போக முடிஞ்சுது. ஏன்னா நடக்கிறதுக்கு தாங்க ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. நடந்து போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம சுற்றி பார்க்க வந்ததால் சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பார்த்துட்டு அப்படியே நான் திரும்பிட்டேன். ஓகேங்க, இன்னொரு வாட்டி போயிட்டு இன்னும் சூப்பராக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது வந்து 30 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா இருந்துச்சுங்க. எப்போவுமே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பால் கடம்பால்னு சொல்லுவாங்க, கடும்பால்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. இதை சாப்பிட்டா தான் சின்ன வயசுலேருந்தே இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சுங்க. இதில் முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா, இந்த பலூன் வந்து 10 ரூபாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சு இந்த பலூனு. அவ்வளோ பெருசாக இருக்குது. இது 10 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ இதையும் பார்த்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.